வணக்கம். திடீரென தனி விமானம் மூலம் குடும்பத்தோடு பெங்களூர் புறப்பட்டு சென்ற முதலமைச்சர் ஸ்டாலின். அப்படி எதற்காக திடீரென முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் குடும்பத்தோடு பெங்களூர் சென்றுள்ளார் என்பது பற்றிய முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில் தற்போது தமிழக அரசியல் களம் சூடுபிடித்து விட்டது. அதன்படி அனைத்து கட்சிகளும் தற்போது தீவிரமான தேர்தல் பிரச்சாரத்தில் களமிறங்கிவிட்டனர். இதற்கிடையே கூட்டணி வியூகங்களையும் அனைத்து கட்சிகளும் தீவிரமாக வகுத்து வருகின்றனர். அந்த வகையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் தேர்தல் பணிகளை முடுக்கிவிட்டுள்ளார். குறிப்பாக கட்சி பணி ஒரு பக்கம், அரசு பணி ஒரு பக்கம் என தொடர்ந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பிஸியாகவே இருக்கிறார். தொடர்ந்து பல்வேறு தொகுதிகளின் நிர்வாகிகளை தனிப்பட்ட முறையில் நேரில் சந்தித்து பேசி வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மற்றொரு பக்கம் அரசு ரீதியான பல்வேறு சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டு வருகிறார். முக்கியமாக வாரத்தில் ஒரு முறையாவது வெளிமாற்ற சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு நலத்திட்டங்களை பொதுமக்களுக்கு வழங்கி வருகிறார். மேலும் முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்து பல்வேறு புதிய பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டி வருகிறார். அந்த வகையில் நேற்றைய தினம் கோவையில் பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேற்று மதியமே மீண்டும் சென்னை திரும்பினார். இந்த நிலையில் இன்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் குடும்பத்தோடு பெங்களூர் புறப்பட்டு சென்றிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது மைத்துனர் செல்வம் அவர்கள் கடந்த ஆண்டு மறைந்தார். இந்த நிலையில் அவரது முதலாம் ஆண்டு நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இதையொட்டி பெங்களூரில் உள்ள செல்வம் அவர்களது வீட்டில் நடக்கும் நினைவு தின நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காகத்தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்றைய தினம் குடும்பத்துடன் தனி விமானத்தில் பெங்களூர் சென்றிருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது திமுகவின் அதிகாரப்பூர்வ நாளேடான முரசொலி நாளிதழில் நிர்வாக ஆசிரியராக பணியாற்றியவர் தான் முரசொலி செல்வம் அவர்கள். இவர் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களது சகோதரி மகனும் மறைந்த முன்னாள் மத்திய அமைச்சர் முரசொலி மாறன் அவர்களது உடன் பிறந்த சகோதரரும் ஆவார். மேலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது உடன் பிறந்த சகோதரியான செல்வி அவர்களது கணவர் தான் முரசொலி செல்வம் அவர்கள். அந்த வகையில் முரசொலி செல்வம் அவர்கள் மீது தனிப்பட்ட முறையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மிகுந்த அன்பும் மரியாதையும் கொண்டிருந்தார். அந்த வகையில் கடந்த வருடம் அவர் மறைந்தபோது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கண்ணீர் விட்டு அழுது தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. மேலும் அப்போது நான் சாய்வதற்கு கிடைத்த கடைசி தோலை இழந்து நிற்கிறேன் என உருக்கமுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருந்தார். அந்த அளவிற்கு முரசொலி செல்வம் அவர்கள் மீது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மிகுந்த மரியாதையும் அன்பும் கொண்டிருந்தார். அதன்படிதான் இன்றைய தினம் அவரது முதலாம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி தனது பிஸியான ஷெட்யூலுக்கு மத்தியிலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தனது குடும்பத்தோடு சேர்ந்து பெங்களூருக்கு சென்று அவருக்கு மரியாதை செலுத்தியிருக்கிறார். முரசொலி செல்வம் அவர்களது முதலாம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி இன்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் குடும்பத்தோடு பெங்களூர் சென்றிருப்பதாக கூறப்படுவது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.